பாத்தியா, என்ட்ரன்ஸ் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு. ஆமால, என்ன அழகா இருக்கு. சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம். இன்னும் பார்க்கணும்ல. சியானா, நீ என் கூட வானே. சரி சுபி அண்ணே. லேய் அடங்குல, ஒழுங்க வா. இங்க கூடே இருக்கணும் பாத்துக்கங்க. நீ சுபி அண்ணே நடிச்சிட்டு இருக்காத. அப்புறம் நான் உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். உங்க அம்மா நுங்க எடுத்துருவாங்க பாத்துக்க. நான் சொல்ல மாட்டேன், நான் உங்க கூட தான் இருப்பேன். அப்படி இருந்தா சரிதான். என்ட்ரன்ஸே சூப்பர். வாங்க எல்லாரும் போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் சீக்கிரம் வாங்க, போட்டோ எடுக்கிறதுக்குள்ளேயே நாள் முடிஞ்சிரும் போல. குரூப் போட்டோ எடுக்கணும்னா எல்லாம் ஒழுங்கா நின்னா தானே எடுக்க முடியும். அப்படி இப்படி நின்னா எப்படி எடுக்க முடியும்? சின்ன பிள்ளைலாம் முட்டு போட்டு நிக்க சொல்லுங்க, இல்லைன்னா எப்படியாவது சேர்ந்து நிக்க சொல்லுங்கடே. அதுவும் சரிதான், இருங்க நானே நிக்க வைக்க எல்லாத்தையும். ஏங்க வாங்க, நீங்க என் பக்கத்துல வந்து நின்னுங்க. நாலு முடி உங்க வீட்டுக்கார பக்கத்துல வந்து நின்னுங்களா? சீக்கிரம் நின்னுங்கடே. அண்ணே, போட்டோல எல்லாருமே கவர் ஆகுறாங்களா பார்த்து எடுங்கண்ணே. சரி தம்பி, நான் பாத்துக்கிறேன். எடே எல்லாரும் சிரிங்க. சே சீஸ். அவ எல்லாரும் அப்படியே இருங்கன்னு நான் இன்னொரு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்தாங்க தம்பி, ஒரு 4-5 வாட்டி எடுத்திருக்கேன், நீங்க பாத்துக்கங்கண்ணே. சரி அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். மக்கா, போட்டோலாம் நல்லா வந்திருக்கான்னு பாருடே. இடே யாரும் கலையாதிய, அப்படியே நின்னுங்க. போட்டோ நல்லா வரலன்னா திரும்ப எடுக்கணும்ல. எல்லா போட்டோவும் நல்லா வந்திருக்கத்தே, நான் வாட்ஸ்அப் பண்ணி விடுறேன் எல்லாத்துக்கும். சரி மக்கா. என் மக்களே, அங்கெங்கன்னு ஓடிட்டு இருக்காதியானே, கூடயே வாங்க. பெரியப்பா, நாங்க ஒண்ணாதான் இருப்போம் நாங்க எல்லாரும். அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். அப்ப எங்க கூட வரமாட்டியே, அப்படிதானே? சரி பரவாயில்ல. எங்க பாருங்க, கங்கா யமுனா உங்க 2 பேர்த்திட்டு போன் இருக்கு பார்த்துக்கங்க. எல்லாரும் சேர்ந்து தான் இருக்கணும். எதுனாலும் உடனே போன் பண்ணணும், சரியா? சியானா, அக்கா கூடயே தான் நடக்கணும்னு. சரி சுபின், அங்க இங்கேயும் ஓடக்கூடாதுன்னு. அக்கா தங்கச்சியும் நல்லபடியா பாத்துக்க. சரி பெரியப்பா. எல்லாருமே எனக்கு எப்படி அக்கா தங்கச்சி ஆக முடியும்? மக்களே, இது ரொம்ப பெரிய இடம் பார்த்துக்கங்க, பார்த்து எடுத்து போங்க. அப்படி இல்லைன்னா இங்க கூடயே வந்துருங்க. இப்போ கவலைலாம் வேண்டாப்பா, எங்க என்னத்தையும் மொபைல் இருக்கு, சுபின்ட்டு கூட மொபைல் இருக்கு. அதனால நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் இவ்விய கூட போறேன், பிரச்சனை இல்லை. இது சரி, ரொம்ப நல்லது மக்கா. மக்களே, ஓடிட்டு கேட்டு இருக்காதே மக்களே, சேர்ந்தே நடங்க, ஒழுங்கா நடங்க, சரியா? கங்கா யமுனா பிள்ளைல பாத்துக்கங்கண்ணே. சுபின் நீ பாத்துக்கண்ணே. சரிம்மா, நாங்க பாத்துக்கிறோம். இது பாத்தியா, என்ன அழகா பண்ணிருக்கவல்ல. எவ்வளவுதான் இருந்தாலும் என் கண்ணுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் அழகா தெரியுது. ஏன் எல்லாரும் பேய் படத்துல வர மாதிரி ஒரே நேரத்துல என்ன பார்த்து திரும்புறியே? ஆமா, அது எந்த ஒண்ணு உனக்கு ரொம்ப அழகா தெரியுது? அதுவா, இந்த இடம் தான். இது நாள் வரை நான் பார்த்ததுல இதுதான் ரொம்ப அழகா இருக்கு. லே சுபின், அடக்கி வாசில மவனே. நீல திரும்பவே மாட்டியால? ஏய் ஏய் சியானா, இங்க திரும்பு. என்னக்கா? இங்க வாக்கா. உடனே நான் அவன் பக்கத்துல நிக்க வேண்டாம், எங்க பக்கத்துல வந்து நின்னு சொன்னல. சரிக்கா. சியானா போகாத, இங்க வா. ஏய் யமுனா, வா, வாயை மூடிட்டு இரு. நீ மூடல. சியானா, நான் இங்க தான் இருக்கேன், நீ கவலைப்படாதே. சரி. அம்மா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே. பாரு எப்படி இழிச்சுக்கிட்டே இருக்கான்னு. இங்கேயும் குறைச்சல் கிடையாது. சியானா, என்னக்கா? சும்மா கூப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா சுபின், இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்றதுக்கு தான் அன்பனே நீங்க எங்க கூட வர வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னியோ. சுச்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாலே. அதே நம்ம கூட இருந்தா போர் ஆயிடுவாங்கல்ல. நம்மள சின்ன பிள்ளைல, அதே பெரியவே இல்ல. அப்புறம் இடே, அவன் என்னன்னு போயிட்டு போறான், வாங்கடே உள்ள போலாம். ஏய் கூட நடனே. நீ போ. என்ன அழகா இந்த மர வேலைப்பாடெல்லாம் செஞ்சிருக்காவ. எல்லாம் தேக்கு பத்தியலா, இல்ல வேற எதுவும் சேர்த்து போகலாம் தெரியல. ஆனா எனக்கு தேக்கு மாதிரி தான் தெரியுது. ஆனா ரொம்ப அழகா இருக்குனே. இது கேரளா கட்டடக்கலைக்கு ஒரு உதாரணனே. இது ஏசி கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃபேனும் கிடையாது. ஆனா என்னமா குளிருது பத்தியில. வெளியில வெயில் உச்சி மண்டை காயுது, ஆனா இங்க உள்ள வெயிலே தெரியலக்கா. ஒரு மாதிரி குளிர்ந்தாப்புல இருக்குன்னே. தெளிவான தொழில்நுட்பம்னே. இங்க இருந்து நம்ம இதுக்கப்புறம் நம்ம கிளாக் டவர்ல போய் பார்க்கணும், சரியா?
அட இரு சின்ன பொண்ணு, என் மனசு இங்க இருந்து நகரத்துக்கே யோசிக்குது. அவ்வளோ அழகா இருக்கு. ஆமால மீனா, பார்த்துக்கிட்டே எல்லாம் இருக்கலாம் போல இருக்கு. மீனா இப்படி ஒரே இடத்துல நின்று ரசிச்சுட்டே இருந்தோன்னு வச்சுக்கோயேன், நாளைக்கு வரைக்கும்னாலும் முடியாது. இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்கு. கிளம்புங்க கிளம்புங்க. இதுதானே இந்த சாப்பாடு போடுற இடம்? ஆமாக்க, இங்கே 1000லேருந்து 2000 பேர் உட்காந்து சாப்பிடலாமாங்க. அப்போ யோசித்துக்குங்க பரிமாறுற கறி என்ன ஆகுன்னு. ஏக்கா இந்த தலம்லாம் இருக்குல்ல, ஐ மீன் தரை, அதெல்லாம் எப்படி செஞ்சாவோ தெரியுமா? அந்த தேங்காய்க்க ஓடு, அந்த வெள்ளை முட்டை கருவு அதெல்லாம் சேர்த்து செஞ்சாமலாக்க. முட்டைக்கு வெள்ளை கருவா? அப்படி கெட்டியிருந்தா கெட்டு போவாத. ஏக்கா எனக்கும் அதே டவுட்டு தாங்க. சின்ன பொண்ணு, இவ்வளோ வருஷம் தாண்டியும் தரையை பார்த்தியா எவ்வளோ பளபளன்னு இருக்குது. ஏய், எல்லாரும் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுப்போமே. மீனா, அங்க நோ ஃபிளாஷ்னு எழுதியிருக்கு பத்துக்க. போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு நினைக்கேன். அதனால நாங்கள் என்ன செய்யறோம்னா சும்மா அப்படி ஒவ்வொரு வாட்டியும் இப்படி எடுத்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ரேண்டமா. சரியா? நீங்க போஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம். இயல்பாவே போட்டோக்கு போஸ் கொடுத்த மாதிரி இருக்கட்டு, அதுதான் நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். இந்த ஜன்னல்ல இருந்து வர காத்து எவ்வளோ புத்துணர்ச்சியா இருக்குல்ல. சரி வாங்கடே, அடுத்த இடத்துக்கு போவோமா? இது என்ன இடம்? இதான் தர்பார் ஹாலோ? ஆமாம், இதுதான் தர்பார் ஹால்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த மேலே கட்டையாக ஃபுல்லாக இருந்துல்ல, அதான் டைனிங் ஹால். அப்போ இது தர்பார் ஹால் தான் நினைக்கிறேன். என்ன அழகா செதுக்கி இருக்காவல்ல, எப்படிலாம் பண்ணியிருக்காவ. இப்பெல்லாம் இப்படி பார்க்கவே முடியறது இல்லைன்னே. இவ்வளோ தொழில்நுட்பம், அதுவும் அந்த காலத்துல. தரையை தொட்டு பத்தியா எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு பாரு. ஆமாண்ணே. ஏக்கா வேற எங்க போலாம்? அந்த பெட் இருக்குல்ல ராஜாக்க, அதை பார்க்க போலாமா? இது நம்ம வரிசையா பார்த்துட்டு போலாண்டு. அங்க அங்க இங்க இருந்து அங்க இருந்து இங்கன்னு நம்ம நினைச்சபடி பார்த்தோம்னு வச்சுக்கோயேன், குழம்பி போயிடும். அதுக்கு நம்ம வரிசையாவே பார்த்துட்டு போயிடலாம். சரியா சொன்னா. ஆமாடி, சரி வாங்க போலாம். இந்த அங்கெல்லாம் ஆள் உட்காந்துருக்காங்க, இப்படி இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்றதுக்கு. அப்புறம் நம்மளுக்கு என்ன, வாங்க போலாம். சின்ன பொண்ணு, அங்க பாரு மேல, அதுதான் கிளாக் டவர். ஏங்க இப்படி தானே நம்ம உள்ள போனோம், அப்பெல்லாம் பார்க்கல. ஏங்க இவ்வளோ தூரத்துல இருந்து காமிக்கிய? வாங்க கிட்ட போலாம். நாளை இங்கிருந்து உள்ள போகும்போது கவனிக்கவே இல்லடி. நம்ம இருக்க ஹைட்டுக்கு அதுல வேற அவிய பால்கனி மாதிரி கட்டியிருக்கவ, அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. சரி வாங்க கிட்ட போய் காமிங்க. கிட்டவையெல்லாம் பார்க்க முடியாது சின்ன பொண்ணு. அந்த ஒரு சின்னதா ஒரு ஜன்னல் மாதிரி தெரியுது பார்த்தியா, அங்க இருந்து பார்த்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அன்பு, நீ என்ன வந்துட்டா? பிள்ளைகள் கூட இருக்கு இல்லையா? அம்மா, அவிய நீங்க போங்கன்னே நாங்க பாத்துக்கிறோன்னே நான் அனுப்பி விட்டாவம்மா. அவிய அங்கே தனியா குரூப்பா, நீங்க இங்க ஜோடி ஜோடியா அலைஞ்சிட்டு இருக்கிய, நான் மட்டும்தான் இங்க தனியா சுத்திட்டு இருக்கேன். எடே என்ன, அப்போ உனக்கும் ஜோடியை பார்த்துடலாமா? ஆளை விடுங்கத்தே. நான் உங்களை கிண்டல் பண்ணலான்னு நினைச்சா நீங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்றீங்க? என்னடா பிள்ளை வெக்கலப்படுது. பெரியம்மா நீங்களுமா? நீ மட்டும் தனியா இருந்தா எங்களுக்கெல்லாம் பொறாமையா இருக்குல்ல. எக்கா ஒன்னு சொல்லட்டுமா? ஒரு சர்ப்ரைஸ் இருக்குக்க. இது யாருக்குடி சர்ப்ரைஸ்? எல்லாத்துக்கும் தாக்க. எம்மாடி நீனுமா சர்ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா? ஏக்கா காதல தினத்துக்குலாம் சர்ப்ரைஸ் கொடுக்கலக்கா, வேற மாதிரி ஒரு சர்ப்ரைஸ். சொல்லுடி. ஏக்கா அதுவா நடந்து வரும், அப்புறம் பார்த்துக்க. நடந்து வருமா? ஏக்கா ஒரு பேச்சு, இது எப்படி சொல்லுவாங்களக்கா? ஏக்கா வரும்க்கா, நீரு. எடே அன்பு, அந்த கடிகாரத்தை எப்படிடே கிட்ட போய் பார்க்கறது? இல்லத்தே, கிட்டலாம் போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கேன். அந்த கடிகாரம் இன்னும் ஓடிட்டு இருக்குன்னு, அந்த டிக் டிக்னு ஒரு சத்தம் கேட்டுட்டு இருக்கு பத்தியல. ஆமா, இது ஒரு மாஸ்டர் பீஸ் தெரியுமா இங்க? ஆமா பத்தியா, அந்த டிக்கு டிக்கு சவுண்ட் அங்க இருந்தா வருது. எனக்கு இந்த தலையில வெயில் அடிக்கிறது எனக்கு மதில இல்லவே இல்லை. உள்ள நல்லா ஜில்லுன்னு இருந்து பத்தியா, இங்க பாரு தலையை சுட்டு அடிக்க. ஆமா, இது ஒரு 300 வருஷத்துக்கு மேல ஓடிட்டு இருக்காமா. அதுவும் மட்டும் இல்ல, இன்னைய நாள் வரை அது தப்பில்லாம ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ உள்ள ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் ஒரு வருஷம் நல்லா ஓடுறதே பெரிய விஷயம், அதிசயம்தான். ஆனா இது பாருங்க, 300 வருஷத்துக்கு மேலே இன்னும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சத்தம் இருக்குல்ல, அது 3 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்குமாமா. என்னடி சொல்ற? அந்த சத்தம் அவ்வளவு தூரம் கேக்குமா?
ஆமா பெரியம்மா. இது வந்து பேட்டரியில் ஓடுற கடிகாரம் இல்லை. இது ஒரு மெக்கானிக்கல் கடிகாரம் பார்த்துக்கங்க. இதில் உள்ள இந்த கனமான கல் இருக்குல்ல, அது மெதுவாக கீழே இறங்கும்போது அந்த கடிகாரம் முள்ளு வந்துட்டு நகருமா. அதனால இது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த எடக்கல்ல வந்து மேலே தூக்கி விடுவாங்களாம். என்னம்மா யோசிச்சிருக்காவ பத்தியா? அந்த காலத்திலேயே இவ்வளோ அழகான ஒரு இன்ஜினியரிங், அதுவும் அந்த டிக் டிக் சவுண்டு என்ன அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அந்த எடக்கல்லுனாலதான் அந்த சத்தம் வருதா டிக்கு டிக்குன்னு? நான் நினைச்சேன் அந்த கடிகாரத்துக்கு மேல ஒரு 2 குதிரை இருக்கிற மாதிரி இருக்கு பத்தியா, அதாலதான் அந்த சவுண்ட் வருதுன்னு நினைச்சேன். அந்த 2 குதிரையும் தான் அந்த கடிகாரத்தோட ஸ்பெஷாலிட்டியே. அதாவது ஒவ்வொரு மணி நேரமும் அந்த குதிரை வந்துட்டு அந்த 2 குதிரையும் அசையுமா. மணி அடிக்கும் போது அந்த குதிரை அசையதை பார்க்கறது ரொம்ப அழகா இருக்குமா. நம்மளுக்கு கிடைச்ச டூர் கைடு சூப்பர். சும்மா இருங்கனே. இந்த இடத்துக்கு பேரு அம்பாரி முகப்பா. அது ஏக்க அப்படி பேர் வச்சிருக்காங்க? இந்த யானைக்கு மேலலாம் அந்த ஒரு அம்பாரி மாதிரி ஒன்று பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன். இந்த பால்கனியும் பாரு, பார்க்கறதுக்கு அதே மாதிரி தானே இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துக்கு பேரு அம்பாரி முகப்புன்னு வந்துச்சான். ஏட்டி உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? அங்க ஒரு அக்கா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காவ தெரியுமா? என்ன என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவல்ல, அவைய சொல்றத கேட்டேன். அழகா இருக்குல்ல? ராஜா இதுல உட்காந்துட்டு என்ன செய்வாரு? இங்கதான் ராஜா வந்து உட்காந்து மக்களோட குறையெல்லாம் கேட்பாராம். அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த டான்ஸ், அந்த கலை நிகழ்ச்சி அதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இங்கதான் உட்காந்து பாப்பாராம். நானும் போய் உட்காந்து பாக்கட்டுமா? ஏன் எருமை, அங்க நோ என்ட்ரின்னு எழுதியிருக்கு, உனக்கு கண்ணு தெரியலையோ? அதுக்கு மேலே டோன்ட் டச்சுன்னு எழுதியிருக்கு, அது உனக்கு எனக்கு தெரியலையோ? அவனுக்கு படிக்க தெரிஞ்சவனுக்கு அதெல்லாம் தெரிய போகுது. பள்ளி வாய மூடிட்டு பாத்துக்க. சியானா, நம்ம 2 பேரும் மேல போய் ஏறி உட்காருவோமா? ஐயோ வேண்டாம், யாரு பார்த்தாலும் அடிப்பாங்க. வெறுமனே அடிக்க மாட்டாங்க, கூட சேர்ந்து உதைக்கவும் செய்வாங்க. இது நம்ம சியானாடி, யார் இப்படி பேசுறா? மூஞ்ச பாரு போல. சியானா, அவங்களுக்கெல்லாம் என்ன பார்த்து பொறாம, நீ கண்டுக்கிடாத என்ன? சரி இப்ப விடுக்க, இவ்வளவு ஒரு கூறுகிட்டு கழுத, இவன்கிட்ட பேசி வா மூச்சு நீ குறைக்காத. வாங்க வேற இடத்துக்கு போலாம். இந்த இடத்துக்கு பேரு தான் மந்திரே சாலை. இந்த இடத்துல தான் ராஜா தன்னோட அமைச்சர்கள் கூட எல்லாம் சேர்ந்து ரகசியமான மீட்டிங் வைப்பாராமா. இந்த ரூம்ல என்ட்ரி ஆனவுடனேயே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வைப்பு கிடைக்கும் பாத்தீங்களா? இந்த மரச்சவரெல்லாம் எவ்வளவு ரகசியங்களை உள்ள வச்சிருக்கோன்னே. இந்த ராஜாக்கெல்லாம் ரகசிய பேசுற இடம்னு இந்த மரச்சவரெல்லாம் ரகசியத்தை வச்சிருக்கோன்னு நினைக்கீங்களோ? ஆமா, அவ்வளவு ரகசியமும் இந்த செவர்களுக்கு தானே தெரிஞ்சிருக்கும். இங்க கீழே பார்த்தீங்களா எவ்வளவு அழகா ஓவியம் வரைஞ்சிருக்காவே. எவ்வளோ அழகான ஃப்ளோர் பெயிண்டிங்களா. இது இந்த பழங்கால முறைப்படி வரைஞ்சிருக்காவனே. மேல இந்த தேக்கு மரத்துல செதுக்கிருக்க ஒவ்வொன்றும் எவ்வளவு நுணுக்கமா இருக்கு பாருங்க. இத செய்யறதுக்குன்னு பயன்படுத்தின மரங்கள்ல மூலிகை குணம் இருக்குன்னு சொல்றாங்க. இது எதுக்குன்னா அந்த சீக்ரெட் மீட்டிங்லாம் நடத்துவாங்கல்ல, அப்போ அந்த மூலிகை குணம் வந்துட்டு எல்லார் மனசையும் ஒரு நிலைப்படுத்துமா, அதுக்கு தானா. என்னெல்லாம் யோசிச்சிருக்காவே. இந்த ஜன்னல்லாம் பார்த்தீங்களா எவ்வளவு சின்னதா இருக்குன்னு? வெளியே இருக்கிறவங்களுக்கு உள்ள என்ன நடக்குன்னு தெரியவே தெரியாது. ஆமா, ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கும் நல்ல காத்தோட்டமா இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு. இங்கெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா ஒரு ராயல் லுக்கு கிடைக்கும்னே. யாராவது அந்த மேலேருந்து அங்கல்ல கீழே அந்த பெயிண்டிங்லாம் தெரியுற மாதிரி ஃபோட்டோ எடுங்களாண்டே. என் மாடு, நீ தான் அந்த வளர்த்தியா இருக்கியே, நீ கையை நீட்டு, கீழே உள்ள அவ்வளோ பெயிண்டிங் தெரிஞ்சிடும். அது நான் எடுக்க மாட்டேன். நான் கையை ஒசத்தி எடுத்தேன்னா என் கையை குண்டால காட்டும். இது ஒரு காரணமா சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு, நீ இந்த நினைப்புலாம் இருக்காத என்ன? நீ எந்த ஆங்கிள் கையை நீட்டி எடுத்தாலும் பரவாயில்ல, உன் கை குண்டா தெரியவே தெரியாது. ஏ ரகுவன் எடுப்பாவடே, அவ என்னோட வளர்த்தி தானே, அவில எடுக்க சொல்லலான்னு. ஏ என்னடே ரகுவன் காணும்? சின்ன பொண்ணு, நான் இங்க இருக்கேன். சரி, நான் போட்டோ எடுக்கேன். ஏதாவது ஒரு நல்ல போனை தாங்க. நான் போன் தரேனே. தாடே. சரி, எல்லாரும் போனை பாருங்கன்னு நான் எடுக்கேன். ரெடி, எல்லாரும் போனை பாருங்க.
எல்லாரும் தெரியறமா? இந்த கீழே உள்ள பெயிண்டிங்ஸும் நல்லா தெரியணும்னே. எல்லாம் நல்லா தெரியுதுடே, போனை பாருங்க. இந்தாலே எடுத்தாச்சு. ஏங்க வயிறு பசிக்கு. சின்ன பொண்ணு வண்டியில கொண்டு வந்த முறுக்கு, ஸ்நாக்ஸ், புளிச்சோறு எல்லாம் தான் சாப்பிட்டுச்சு. இன்னும்மா உனக்கு வயிறு பசிக்கி? ஆமாக்க. கொஞ்சம் இரு சின்ன பொண்ணு, நம்ம இங்க முடிச்ச உடனே தொட்டிப்பாலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போவோம். சரி. இதுக்கு பேரு தான் மெடிசினல் கோட்டா. நல்ல ஜம்முன்னு இருக்குல்ல பாக்க. ஆமாம்மா, இந்த கட்டில் வந்து 64 வகை மூலிகை மரங்களால் செய்யப்பட்டது. இது வந்து 2வது தளம், ராஜாவோட படுக்கை அறை. 64 வகையான மூலிகை மரமா? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே கட்டை அந்த தேக்கு தான். இந்த மூலிகை மரத்தால எதுவும் யூஸ் இருக்கா ஆண்டி? கண்டிப்பாம்மா, இந்த மூலிகை மரங்கள்லேருந்து வெளிப்படும் நறுமணம் இருக்குல்ல, அது வந்து தூக்கமின்மையை நீக்கி மன அழுத்தத்தையும் குறைக்கும். அதனால தான் இந்த ராஜாக்கள்லாம் பாரு மிகுந்த ஆரோக்கியத்தோடு முதல்லலாம் இருந்தாங்க. இந்த மரத்துல உள்ள வேலைப்பாட பாருங்களா. இந்த பாரு, இந்த சிங்கம் அப்புறம் இந்த பூவெல்லாம் எவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்க. இந்த ரூம்ல உள்ள அந்த பெயிண்டிங்ஸு, இந்த அழகான கட்டில் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது ஒரு ராயல் லுக் வருதுன்னே. அந்த ஜன்னல்ல இருந்து வர வெளிச்சம் அந்த கட்டில் மேல படும்போது எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? இதுக்கு கீழே, அதாவது இந்த ஃப்ளோருக்கு கீழே தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆயுத கூடம் இருக்குது. அங்கேயும் போய் பாருங்கன்னு, அங்கே தான் அந்த நீங்கள் இந்த வாள், கேடயம் அதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஓ, ராஜா அப்போ ஆரோக்கியத்தோடு சேர்ந்து பாதுகாப்பாவும் இருக்கிறதுக்கு தான் இதுக்கு கீழேயே அந்த ஆயுத கூடத்தை கட்டியிருக்காவ போல. ஆமாடா தம்பி. மக்களே, இந்த எபிசோடோட அடுத்த பாகம் இன்னொரு வீடியோவில் வரும், சரியா? அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், காமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவும் கொடுங்க. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், சரியா? நம்ம இன்னைக்கு என்னென்னலாம் பத்மநாபன் கோட்டையில பார்த்தோம், உங்களுக்கு என்னென்னலாம் பிடிச்சிருந்துன்னு நீங்க காமெண்ட்ல சொல்லுங்க, சரியா? நம்ம இன்னைக்கு பார்த்த இடத்துல நாங்க ஏதாவது சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது தப்பா சொன்னாலோ அது என்னன்னு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. சரி மக்களே, மீண்டும் பார்க்கலாம். பாய்.